कर्मभूमिमिमां प्राप्य कर्तव्यं कर्म यच्छुभम् अग्निर्वायुश्च सोमश्च कर्मणां फलभागिनः. இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இன்றைக்கி அண்ணா நேத்திக்கு கேம்ப் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னார், இந்த கேம்ப் ராமாயணத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை, நமக்கு என்ன ஒரு டியூட்டி இருக்கோ ராமர்கிட்ட, எந்த தர்மத்துக்காக அவர் நிற்கிறாரோ அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நமக்கு என்ன ஒரு கர்த்தவியம் இருக்கோ அதுதான் நம்ம செய்யணும். இந்த ஸ்லோகம் அதை தான் காமிக்கிறது. கர்த்தவியம் கர்ம யச்சுபம். அதோட ஒரு சின்ன பிரயத்னமாக இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்து இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ பார்க்கலாம். முதல்ல ஆஷுஜி அருமையாக ஒரு தமிழ் வார்த்தை கொண்டு வந்தார். கட்டுக்கதையான். ஓகே, ஸோ அவர் ரொம்ப பெருமையாக அதை ஒரு பட்டப்பேர் அவருக்கு போட்டுக்கிறார், மித்தாலஜிஸ்ட்னு. இந்த மித்தாலஜிஸ்ட்க்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த மித்தாலஜிஸ்ட்டை டீகோட் பண்ணி பார்க்கலாம். அவன் ரொம்ப மிஸ்டீரியஸாக எல்லாம் இப்படி சுற்றி வளைச்சி ஆன்சர்ஸ் கொடுக்குறானே, அவனோட டெக்ஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவன் எப்படி என்ன இன்டென்ஷன்ஸ் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கிறது பிரதானமாக பார்க்கலாம். இது ஆல்ரெடி ஸ்ரீந்திஜி டிஸ்கஸ் பண்ணது தான். இது புதுசாக ஒரு டெக்னிக் என்னென்னா, இப்போ கரண்ட்டாக ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு டெக்னிக் கிரே ஸ்பேசிங். அதாவது பிளாக் ஒயிட் அப்படின்னு அவர் ராகுல்ஜி மென்ஷன் பண்ணார் இல்லையா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் உடைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு அன்னோன் மிஸ்டீரியஸாக ஒரு கிரே ஸ்பேஸை உருவாக்குறது. இப்போ ரொம்ப பாப்புலராக ஒரு என்ன கோட்னா, எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் டூ சைட்ஸ். இது நிறைய பேர் சொல்லி இங்கே கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு இப்போ ட்ரெடிஷ்னலாக ஸ்டோரிஸோ மூவிஸ் எப்படி இருக்கும்னா, அண்ணா எப்போதும் சொல்லுவா, ஒரு தர்ம அதர்மம் சுலபமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை ஒரு படம் பார்த்தா உடனே யார் வில்லன் யார் ஹீரோன்னு புரிஞ்சிடும். அதுவே அந்த சிஸ்டமே உடைச்சு நம்மளோட நேச்சரையே பிரேக் டவுன் பண்ணி நல்லது கெட்டதுங்கிறதே ஒரு அன்நேச்சுரலான ஒரு விஷயம். கிரே ஸ்பேஸ் தான் நேச்சர். அதோட பேசிஸில் தான் ராமாயணமும் இருக்குது அப்படின்னு காமிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் டூ சைட்ஸ். அப்படின்னா என்ன, இருக்கிற சைடு பிடிக்கலை, ராமர் நல்லவராக இருக்கிறது பிடிக்கலை, ராவணனை நல்லவராக காமிக்கணும். அதுக்கு தர்மம் அதர்மங்கிறதே ஒன்று கிடையாது அப்படிங்கிறது சட்டிலாக எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ஸ்ரீந்திஜி ஆல்ரெடி காமிச்சிட்டா. இதில் ஒரு மெயினான பாயிண்ட் என்னன்னா, இவ்வளோ ராவணன்ட்ட குவாலிட்டிஸ் இருக்கிறனால நேச்சுரலி ஹி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை சீதா ப்ரிஃபர்ஸ் ராம் ஓவர் ஹிம். அதாவது தர்மம் அதர்மங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, இவ்வளோ குவாலிட்டிஸ் ராவணன்ட்ட இருக்கிறனால சீதையே அவர்கிட்ட ஆசை வச்சுக்கலைன்னா அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தேவதத் கேட்குறான். சரி, இவ்வளோ குவாலிட்டிஸ் ராவணன்ட்ட இருக்குன்னு பார்த்தோம். சப்போஸ்ட்லி இவன் எங்கேருந்து இது கொண்டு வரான்னு தெரியல, ஆனால் இந்த குவாலிட்டிஸ்ல ஒரு 90% எல்லாமே ராமர்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவன் பெரிய மியூசிஷியன் பெரிய டான்சர்னு சொல்கிறார், அது வால்மீகி காமிக்கிறார். காந்தர்வேச்ச பவிஷ்ரேஷ்டா பபுவ பரதாகிரஜா. அப்புறம் பெரிய அஸ்ட்ராலஜர் ராவணன்னு சொன்னான். ராமர் என்ன கம்மியா அஸ்ட்ராலஜியில், நிமித்தானி ச தன்யானி யானி பிராதுர்பவந்தி மே நிஹத்திய ராவணம் சீதாம் ஆனயிஷ்யாமி ஜானகிம். அந்த சேனையை திரட்டின்னு கடல் கரைக்கு போற முன்னாடி ராமர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். இங்க இருக்கிற நிமித்தங்களை பார்த்தா அவசியமா சீதைய ரெஸ்கியூ பண்ணிட்டு ராவணனை வதம் பண்ண போறேன் அப்படின்னு ராமர் நிச்சயமா சொல்றார். அடுத்தது பார்த்தோம்னா, ராவணன் பெரிய வித்வான், வேதாங்கங்கள் தெரிஞ்சவன் அப்படின்னா ராமரை பத்தி வால்மீகி சொல்றார், வேதாங்க தத்துவஜா தனுர்வேதேச்ச நிஷ்டிதா. அப்புறம் இவன் தானே மெயின். இந்த குவாலிட்டிஸ்லாம் யாருக்கு வேணும், வேதம் இதெல்லாம் மெயின். என்னன்னா கரிஸ்மேட்டிக்கும் சார்மிங்காக இருக்கான். ஏன் சீதா ராவணனை ப்ரிஃபர் பண்ணல, ராமருக்கு என்ன கம்மி கரிஸ்மாவும் சார்மிங்ல? அதான் ஜனங்கள் சொல்றா, நததர்ப்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா. அந்த ராமரை பார்த்து ராமரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணிச்சு ஜனங்களுக்கு. அப்புறம் ராமர்கிட்ட இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நமக்கு என்ன குணம் வேணும் ராமர்கிட்ட, அது பார்ப்போம். A man of truth and temperance. அது சீதையோட வாயிலிருந்து பார்க்கலாம். அரண்ய காண்டத்துல ராவணன்ட்ட சீதை சொல்றா, தத்யாத்ன பிரதிகிருஹியாத் சத்யம் ப்ரூயாத் சனான்ருதம் ஏதத் பிராமண ராமஸ்ய விரதம் துருவம் அனுத்தமம். இது ஒரு ஸ்திரமான அந்த விரதம், என்னோட கணவன் கடைபிடிக்கிற விரதம். என்னன்னா, கொடுப்பார் ஆனா வாங்க மாட்டார், எப்போதும் அந்த சத்தியத்தை தான் பேசுவார், அசத்தியம் பேசவே மாட்டார். ஸோ இப்போ இந்த கான்ட்ராஸ்டை பார்த்துட்டோம். எப்படி இது ஒரு டெக்னிக்காக தேவ்தத் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ். எப்படி இது ராமர்
எப்படி இதை வந்து ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறார். சில எக்ஸாம்பிள்ஸ் லக்ஷ்மணனை தாழ்த்தி காமிக்கிறதுக்கு பார்ப்போம். You give them too much dignity, said Lakshmana as he lit the pyre. It is the only way to remind ourselves that we are still humans, replied Rama. ராமர் வந்து ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ற போது லக்ஷ்மணன் சொல்றா, நீங்க ரொம்ப அதிகமா இந்த ஒரு கழுகுக்கு சம்மானம் தரையல அப்படின்னு திடீர்னு சொல்றான். அதுக்கு ராமரோட பதில் என்னன்னா, இப்படிதான் நம்மளோட ஒரு மனுஷத்துவம், நம்மளோட ஹியூமனிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பதில். நெக்ஸ்ட், he then saw Ram prepare to cremate the bird. It's just a bird, said Lakshmana. This lament does not befit you. Don't forget, you are the scion of the Raghu clan. ராமர் வந்து சீதை இல்லாத போது அந்த விரகத்தில் அவர் கதறிண்டு இருக்கிற போது லக்ஷ்மணன் சொல்லக்கூடியது, this lament does not befit you. நன்னா இருக்கு. அடுத்த சென்டென்ஸ், don't forget you are the scion of the Raghu clan. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. திடீர்னு ஒரு பிரஸ்டீஜ் கொண்டு வர, நீங்க ரகு வம்சத்தை சேர்ந்தவர், அதனால அழக்கூடாது. நாலாவது, he recoiled in disgust. How dare you feed me a fruit you have bitten into? I am Lakshman, prince of Ayodhya, and this is Ram, its king. சபரி பாட்டி, இந்த கதை வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, மற்ற ராமாயணங்கள் இருக்கிற ஒரு கதையை வந்து தேவதத்தை எடுத்து காமிச்சு அதையும் ஒழுங்காக எடுத்து காமிக்க தெரியல. அதுலேயும் வந்து இந்த ஒரு ப்ரெஜுடிஸை கொண்டு வருது, நான் லக்ஷ்மணன், நான் அயோத்தியாவோட ராஜகுமாரன், அதனால நீ எப்படி இதை கடிக்கலாம் அப்படின்னு ஒரு. ஸோ இங்கே என்ன காமிக்கிறேன்னா, ரொம்ப இந்த லக்ஷ்மணர் வந்து அவரோட ப்ரைட், செல்ஃப் ப்ரைடும் இந்த அவரோட க்ஷத்ரியா ப்ரெஸ்டீஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்ற மாதிரி காமிக்கிறார். வால்மீகியோட லக்ஷ்மணனை இந்த மாதிரி தாழ்த்தி காமிச்சு ராமரை உயர்த்தி காமிக்கிறாரா எங்கேயாவது அப்படின்னு கேட்டோம்னா, 4 இடங்களை பூர்வபட்சமா அண்ணன் எடுத்து காமிக்கிறார். ஆனா இந்த 4 இடங்களும் மேலோட்ட ஒரு பார்வையால நமக்கு தோணலாம் இது வந்து லக்ஷ்மணனை தாழ்த்தி காமிக்கிறதுன்னு. ஆனா ரொம்ப நேச்சுரலா இருக்கிறது ஆஸ் இட் இஸ் ரெக்கார்ட் பண்ற அந்த வால்மீகியோட ஃப்ளோல வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நமக்கு புரியும். முதல்ல லக்ஷ்மணாஸ் ஆங்கர் வித் தசரதா ஃபார் எக்ஸைலிங் ராமா. லக்ஷ்மணன் எல்லாரும் நம்ம கௌசல்யாவை பத்தி பார்த்தோம், அவ பிளைண்டா சப்சர்வியண்டா இருக்காளா? இல்ல, தசரதரை ஒரு சர்க்கம் முழுசா திட்டின்னு இருக்கா. அது மாதிரி லக்ஷ்மணனுக்கும் கோபம் வராதா? ராமர்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு பக்தியுடைய அந்த லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது தசரதரோட. அதனால லக்ஷ்மணனோட குணம் ஒன்றும் தாழ்த்தி போகாது, அவரோட கேரக்டர் குறையாது. அதனால ரெண்டாவது, பரதன்ட்ட ஒரு கோபம் வருது சித்திரக்கூட்டத்துல, அது ராமபக்தாலாம் ரசிப்பா. ஆனா இது வந்து தப்பா கூட எடுத்துக்கலாம். பட் ரொம்ப நேச்சுரலா எதுவுமே திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் நேச்சுரலா யாருக்கு என்ன தோணும்னா, பரதனும் கைகையும் சேர்ந்துதான் இதை பிளான் பண்ணியிருப்பா. அதனால லக்ஷ்மணனுக்கு அந்த கோபம் வருது. அதுக்கும் மேல ராமர்கிட்ட இருக்கிற மெச்சூரிட்டினால லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கறது பாக்குறோம். அப்புறம் மூணாவது, லக்ஷ்மணா ஆங்கர் வித் சுக்ரீவா ஃபார் மேக்கிங் ராமா வெயிட். வாஸ்தவத்துல லக்ஷ்மணன் இங்க சொல்லி குத்தமே இல்லை, ராமர் கிளப்பி விட்ட கோவம் தான். அதனால இது லக்ஷ்மணன் மேல நம்ம போட முடியாது. நாலாவது, லக்ஷ்மணா emphasizing the importance of wealth after illusory Sita's death. ஸோ மாயா சீத்தை வதம் பண்ணுற மாதிரி இந்திரஜித் ஒன்று காமிக்கிறான். அப்போ லக்ஷ்மணன் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி பலம் தான் உயர்ந்தது, யாரு பலசாலியோ அவ தான் ஜெயிக்க முடியும், தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல என்ன இருக்கு, அதனால நம்ம தோல்விதான் அடைவோம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ற போது, இங்கேயும் எதுக்காக அவ இவ்வளோ மாசம் பொறுத்துண்டு சுக்ரீவன்ட்ட கோபம் வந்து அந்த சேனையை திரட்டி 4 திசைகள்ல தேடி கடலுக்கு வந்து ராமர் 3 நாள் தவம் இருந்து அந்த சமுத்திரத்தை தாண்டி போய் இவ்வளோ நாள் யுத்தம் பண்ணிட்டு அந்த சீத்தை போயிட்டானா எவ்வளோ ஒரு பெரிய சோகம் அடைஞ்சிருப்பாரு லக்ஷ்மணன். அந்த சமயத்துல ரொம்ப நேச்சுரலா ஒரு தர்மத்திலேருந்து டீவியேஷன் நம்ம சொல்லலாம். ஆனா அது அவரோட ட்ரூ ஹார்ட் இல்லைன்னு நமக்கு புரியுது. ஸோ இங்கே என்ன டிவைஸ்னா, டிவோஷன் டு ராமா ஒரு பக்கம் ஜனங்களுக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் கல்யாணாபிஜனகான்னு நம்ம பார்க்குறோம் ராமரை பற்றி. அவர்கிட்ட சுற்றி இருக்கிற யாரு அவரோட பரிவாரமோ அவள்கிட்ட இருக்கிற பக்தியும் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கு. ஆனால் இங்கே என்ன டெக்னிக்னா, 2 பேர்ட்டையும் இருக்கிற பக்தினால லக்ஷ்மணனை ஏதோ தாழ்த்தி காமிச்சு ராமரை உயர்த்தி காமிக்கிற போது ஹிந்துக்களோ ராம பக்தாளுக்கு என்ன தோணும்னா, ராமர் இப்படி இருக்காரு, அதாவது அவன் வந்து இது வெறும் ஒரு கழுகுன்னு சொல்ற போது இல்லை இது நம்மளோட ஹியூமனிட்டியை மெயின்டைன் பண்ற விதம்னா, ஆஹா ராமர் இப்படி சொல்றாருன்னு டக்குன்னு தோணும். ஆனா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி கவனிச்சோம்னா என்னன்னா, லக்ஷ்மணனை கீழே காமிச்சிட்டு தான் ராமரை இப்படி உயர்த்தி காமிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ற. ஸோ டிவோஷன் டு ராமாவை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தோணுறது, ஆனா டிவோஷன் டு லக்ஷ்மணா குறையிறது.
அண்ட் கல்யாண ஜனங்கள், அதாவது அவரோட பரிவாரம்கிட்ட இருக்கிற டிவோஷன் குறைஞ்சதுன்னா அல்டிமேட்லி ராமர்கிட்ட இருக்கிற ஒரு டிவோஷனும் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது லாங் டேர்ம் எஃபெக்டா பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு புதுசா ஒரு விஷயம், ராமா த ஃபாரின் கிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. திடீர்னு தேவ்தத், ராமா இஸ் கால்ட் மரியாத் புருஷோத்தம், த சுப்ரீம் அப்ஹோல்டர் ஆஃப் த ரூல்ஸ். Whose rules does he uphold? Ayodhya or Kishkinda? Must he impose his rules on others? ஸோ திடீர்னு கேட்குறார், இவர் மரியாதை புருஷோத்தம்னு சொல்கிறாளே யாரோட ரூல்ஸை கடைபிடிக்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா அயோத்தியாவோட தான், கிஷ்கிந்தா. இதோட கான்டெக்ட் இப்போ புரியும், பார்க்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம வந்து எதுக்காக இந்த டெக்னிக்ஸ்லாம் ஆனால் அடுத்தது இந்த மாதிரி யாராவது எழுத ட்ரை பண்ணான்னா சட்டலா ராமர்கிட்ட ஒரு பக்தி இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி ஜனங்கள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற போது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தது யாராவது கிளப்ப ட்ரை பண்ணுவா. அப்போ நம்ம இந்த டெக்னிக்ஸை ஒழுங்காக புரிஞ்சோன்னா எது வால்மீகிட்ட இருந்து எது வால்மீகியை அண்டர்மைன் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புதுசாக ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஃபேண்டசிக்குள்ளே போகலாம். அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ கைண்ட் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிடுவான். இங்கே வந்து இன் ஸ்வர்கா இந்திராஸ் கம் அண்ட் கோ பட் சச்சி ஸ்டேஸ் த குவீன் ஆஃப் ஹெவன். திடீர்னு சச்சி ஒரு மெயின் கேரக்டராக இருக்கா ராமாயணத்தில். அவ தான் வந்து பட்ட மகிஷி ஸ்வர்கத்தோடு. அதில் வந்து இந்திரன் ஒரு பதவி, இந்திரன்கள்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாளாம். ஆனால் சச்சி தான் அதுக்கு மகாராணியாக இருக்கா. ஷீ இஸ் மேரிட் டு த த்ரோன், நாட் த கிங் ஹிம்செல்ஃப், அண்ட் தேர்ஃபார் தாரா ஃபாலோஸ் த சேம் மேனர். இந்த கதை போர்லன்னு வேற வானர், இது தேவாலோட ஒரு ரீதியா அதை வந்து வானரால் கடைபிடிக்கிறான்னு ஒரு பக்கம் சொல்ற. இன்னொரு பக்கம் வந்து நரனுக்கு கம்மியா இருக்கக்கூடிய வாழ்னு வானரால்னு சொல்ற. எது சம்பந்தமே இல்லை, என்ன சொல்றான்னு தெரியல. தாரா செட் வாலி டுக் மீ as a wife to punish சுக்ரீவா. திரும்பி இந்த விக்டிம் மென்டாலிட்டியை கொண்டு வர கவனிங்கோ. வாலி டுக் மீ as a wife to punish சுக்ரீவா. சுக்ரீவா takes Tara to declare his right over the throne. Vali was driven by rage and Sugriva by rules. Either way, it is I who suffers. But no one heard her voice. இப்போ இருக்கிற நாவல்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் இந்த விக்டிம் மென்டாலிட்டி அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதாவது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு துக்கம் நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு துக்கம் வருதுன்னா இதை விட கஷ்டப்படுறவாள் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது சனாதன தர்மத்தில் ஊறி இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி என்னன்னா, என்னோட துக்கத்தை விட பெரிய துக்கமே கிடையாது லோகத்தில் அப்படிங்கிறது. நான் சொல்றது யாரும், இது வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷ் டீனேஜர் பேசுகிற மாதிரி இருக்கு. பட் நோ ஒன் ஹர்ட் ஹர் வாய்ஸ். அதாவது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத குழந்தை என்னன்னா, என்னை யாருமே புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் டீனேஜர்ஸ் நிறைய பேருக்கு தோணும். அது மாதிரி இங்கே தார பேசுகிறா. சுக்ரீவன் ஒரு பக்கம் ரூல்ஸுக்காக என்னை பத்னியா எடுத்துட்டா, வாலி வந்து ஒரு ரேஜ், அவனோட ஒரு ராஜசிக தனத்தினால அவன் என்னை பத்னியா எடுத்துனா நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு திரும்பி அவர் வந்து ஃபீமேல் எம்பவர்மெண்ட்காக இங்கே பேசுகிறார். ஸோ இங்கே என்ன டெக்னிக் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம். ராமானா ஹியூமனிடேரியன், ராமா த இம்போசர். இங்கே வந்து திடீர்னு ராமா த ஹியூமனிடேரியன் நமக்கு புரியுறது, அது நம்ம ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான். ராமா த இம்போசர் திடீர்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து மாத்துறாராம். ஸோ இது வானராலோட ஒரு கோட், தேவால ஃபாலோ பண்ணிட்டு இப்படிதான். அதாவது தாரை வந்து சச்சி மாதிரி யாரு சிம்மாசனத்தில் உட்காராலோ அவளை கல்யாணம் பண்ணுவாங்கிறது. திடீர்னு ராமாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, this must stop, said Rama. For our friendship to thrive, we must give up the way of animals and accept the way of humans. Tara must not be seen as a trophy and Angada must not be seen as a rival. திடீர்னு வந்து தாரையை ஒரு விக்டிம் ஆக்கி அவர் ஒரு ட்ரோஃபி, அவளை நீ ஜெயிக்க கூடாது, அவள் ஒரு மனுஷியா நீ மதிக்கணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சஸ்டெயின் ஆகும். இப்படியா இருக்கு வால்மீகி ராமாயணத்துல. தாரையோட காம்பீரியத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, வாலி வந்து ஆல்மோஸ்ட் பிராணம் போற நிலையில வந்து சுக்ரீவன்ட்ட சொல்றா, தாரை அவ்வளோ கேப்பபிளா இருக்கா பாலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அவளோட அட்வைஸை கேட்டுன்னு நீ ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு அவளோட ஆத்துக்காரரே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரார். அப்போ தாரை வந்து வெறும் ஒரு பொம்மை இல்லை, ஆக்டிவா ராஜ்யத்தில் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு குவீன். அதனால இங்க தாரையோட ட்ரோஃபியா பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கதான் மஸ்ட் நாட் பி சீன் அஸ் அ ரைவல். எங்கேயுமே வாலிக்கு அப்படி ஒரு பயம் வந்தோ, தாரைக்கு அப்படி ஒரு பயம் வந்து இல்லை, சுக்ரீவனுக்கு அது மாதிரி ஒரு ஆசை வந்து எங்கேயுமே வால்மீகி ராமாயணத்துல இல்லை. திடீர்னு சுக்ரீவன் ஒத்துக்கிறாராம், சரி நான் இப்படி
இந்த வழியை மாற்றிட்டு நான் ரிஷிகளோட ஒரு பாத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு திடீர்னு சுக்ரீவன் சொல்கிறார். உடனே இந்த மாதிரிலாம் கேட்ச், இது ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ரிஷி பாத்னு திடீர்னு இந்த வார்த்தை எதுக்கு இங்கே, இதுக்கும் ரிஷிக்கும் என்ன சம்மந்தம்னா, ரிஷிங்கிற வார்த்தை கேட்டோடனே என்ன தோணும், ஆஹா இப்படி ஒரு அஹிம்சையில் இருக்கார், இப்படி ராமர் சொன்னதுனால ராமர் இவாளெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு கல்ச்சரில் கொண்டு வரார் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ். சின்ன ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது அவன் பண்ணுற விஷயத்துங்களில் பார்க்குறோம். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏகே ராமானுஜனை பற்றி பேசணும், அப்போ தான் மேலே புரியும். டிரான்ஸ்லேஷன்ஸ் வர்சஸ் ரீடெல்லிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவ்தத் பட்நாயக் என்ன சொல்கிறான்னா, என்னெல்லாம் ராமாயணங்கள் இருக்கோ, தோரவே ராமாயணம், ஏகநாத் ராமாயணம், இந்த ராமாயணங்கள் எல்லாமே வால்மீகியோட ஒரு டிரான்ஸ்லேஷன். அந்த பாஷையில் அவள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வேறு ஃபோக்லோர்லாம் இருக்குது. ரீடெல்லிங்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, வெறும் ஒரு டிரான்ஸ்லேஷனாக இல்லை. மற்ற ராமாயணங்கள் அந்தந்த கவி அவளோட ஒரு பாவத்தில் ராமபக்தியில் சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, folk legend says Hanuman wrote the original Ramayana and Valmiki has only captured a fragment of it. In this sense, no text is original. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மிஸ்டிக்கலாக ஒரு பதிலை கொடுத்துடணும். ஹனுமான் ஏதோ ஒரிஜினல் ராமாயணம் எழுதினாராம், அதில் ஒரு பாட்டு வால்மீகி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? ஒன்றுமே அண்ணா சொன்னார் இல்லையா, காலம்ப வெள்ளக்கார எழுதின ஹிஸ்ட்ரி, அது மாதிரி இவா எழுதுறதுக்கெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படியே தலையாட்டணும். ஆமாம், ஹனுமான் ஏதோ எழுதினார், அதில் வால்மீகி, அதனால எந்த டெக்ஸ்ட்டும் ஒரிஜினல் இல்லை, அதனால என்ன வேணால் எழுதலாம் ராமரை பற்றி. ஸோ ஏகே ராமானுஜன் தான் இதுக்கு பேஸ். ஏகே ராமானுஜன் என்ன சொல்கிறாருன்னா, now is there a common core to the Rama stories except the most skeletal set of relations like that of Rama, his brother, his wife and the antagonist Ravana who abducts her? Some shadow of relational structure claims the name of Ramayana for all these tellings, but on a closer look, it's not necessarily all alike one another. They make a class in name alone. இவர் என்ன கேட்குறாருன்னா, அப்படி என்ன இருக்குது இந்த ராமாயண கதையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது? பேசிக்காக ராமர், சீதா, லக்ஷ்மணா அவ்வளோதான் இருக்குது. அது தாண்டி இதுதான் அவளுக்கு ஒரு காமன் எலிமெண்ட்டே தவிர்த்து இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதான் உண்மை. எது காமன் இல்லைன்னு தான் கேட்கணும் ராமாயணத்தில். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா, ராமர், சீதா, லக்ஷ்மணர் தசரதரோட அப்பாவோட வாக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக காட்டு போகிறதுங்கிறது காமன். அவள் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையிறது காமன். பரத பக்தி காமன். சித்திரக்கூடத்துக்கு போனது காமன். ரிஷிகள் எல்லாம் அபயம் கொடுத்தது காமன். கரதூஷால வதம் பண்ணது காமன். அதுக்கப்புறம் கிஷ்கிந்தால சீதா விரகத்தில் ராமர் தவிச்சது காமன். வாலி வதம் காமன். சுந்தர காண்டம் காமன். சமுத்திரத்தில் சேத்துவ கட்டினது காமன். ராவணோட யுத்தம் பண்ணது காமன். பட்டாபிஷேகம் காமன். இதில் என்ன காமன் இல்லை? இது என்ன கேள்வி? ஹிஸ் பிரதர், ஹிஸ் ஒய்ஃப், அவ்வளோதான் இருக்கா ராமாயணத்தில். சிம்பிளாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 50% தான். இதுக்கு மேலே எவ்வளோ விஷயங்கள் காமனாக இருக்குது இந்த எல்லா ராமாயணங்களில். அதனால இந்த பேசிஸில் நீ என்ன வேணால் எழுதலாம்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தர முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு கேள்வி, ஏன் அப்போ கம்மன் துளசிலாம் வேற மாதிரி கதையை எழுதியிருக்கா? ஏன் இப்படி மாற்றிருக்கா? அவளே பண்ணியிருக்காளே, அப்போ தேவ்தத் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இங்கே தான் த டேர்ம் மித்தாலஜி அப்படிங்கிறது ஒன்று புதுசாக கொண்டு வர. இனிஷியலி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு எழுதியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கவர் பண்ணால், அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பின்னாடி தான் இந்த வேர்ட் மித்தாலஜி இருக்குது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒன்று ஆரம்பித்து அதை ப்ராப்பகேண்டா பண்ணி அதுதான் மெயின் அப்படின்னு நான் ஒரு ஆதாரம் செட் பண்ணோன்னா, மித்தாலஜி அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஈஸியாக பீப்புளுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். என்ன வேணால் சொல்லலாம், எழுதலாம் அப்படின்னு கொண்டு வந்ததுன்னா, ராமாயணம் வெறும் ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு அதனால என்ன வேணா சேர்த்துக்கலாம், ராமரை பற்றி ராமாயணங்கிற பேரில் என்ன வேணா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வரும். ஸோ இவாளுக்கும் துளசி கம்மனுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று சொன்னேன், இன்டைரக்ட் அஜெண்டா உடையவாள். ரெண்டாவது என்னன்னா, வால்மீகியை சென்டராக கொண்டவாளாக இருந்தா. இது வரைக்கும் எழுதினவா, ராமாயணம் எழுதினவாள்லாம் வால்மீகிட்ட இருக்கிற ஒரு மரியாதையை வச்சுண்டு அவரை ஆதாரமாக கொண்டு அப்புறம் மேலே அவாவா பக்தி, அவாவா கிளாஸ், அவாவா டைமுக்கு பொறுத்த வரைக்கும் விஷயங்கள் மாறி இருக்கு ராமாயணத்தில். ஆனால் இப்போ நம்ம சாணஜி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் சொன்னால், இது வரைக்கும் எந்த ஒரு பிளே புக், என்ன ஒரு ரூல்ஸ் இருந்ததோ அது இப்போ அப்ளைஸ், இப்போ அப்ளிகேஷனில் கிடையாது.
ஏன்னா முன்னாடி இப்போ அத்புத ராமாயணம், ஆனந்த ராமாயணம்லாம் நமக்கு அண்ணா சொன்னா எவ்வளோ பேருக்கு இந்த ராமாயணங்கள்லாம் இருக்குன்னு கூட தெரியாது நிறைய ஜனங்களுக்கு. இது எதனாலனா அந்த இது வரைக்கும் ஸ்பேஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருந்திருக்கு இந்தியாவில், நல்ல வேலை. அதனால நமக்கு ஒரிஜினல் வால்மீகி இது வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வர முடிஞ்சுது. இப்போ குளோபலைசேஷனுங்கிற ஒரு ஏஜில் ஸ்பேஸ் டைம் பவுண்டரிஸ்லாம் கிடையாது. அப்போ இந்த மித்தாலஜிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா ராமரை தாழ்த்தி காமிச்சு ராவணனை உயர்த்தி காமிக்கிறதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ராமரை பற்றி குத்தமே சொல்லக்கூடாதா, அவர்கிட்ட தப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கவே கூடாதா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அவசியம் சொல்லணும். The right to express your beliefs, ideas and opinions without the fear of governmental reprisal or censorship. இதுதான் freedom of speech-க்கு கூகுள் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன். இது பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ரைட் வந்து யார்கிட்ட எந்த ராஜா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணார், இல்லை நம்மளோட ஒரு வரலாற்றில் எப்போ இந்த மாதிரி ஃப்ரீடமை கொடுக்கப்படலை அப்படின்னு கேட்டோன்னா இது ஹிந்து கல்ச்சருக்கு ரொம்ப இன்டெக்ரலாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா பவபூதி, அப்பேற்பட்ட அந்த பவபூதி ராமர்கிட்ட அவ்வளோ பக்தியுடைய அந்த பவபூதி வந்து வாலி வதம் ராமருடைய ஒரு தோஷமாக எடுத்து காமிக்கிறார். அப்போ பவபூதியும் தேவ்தத் பட்நாயக்கும் ஒன்றா இல்லை? நான் அது முன்னாடியே சொன்னேன் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும். ஸோ இதுலேயே நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து பாரதிய சன்ஸ்கிருதி கொடுத்துருக்கு ஜனங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு ராமவை நம்ம தெய்வமாக பார்த்தோம்னாலும் அவர்கிட்ட ஒரு தோஷம் இருக்குன்னு தோணினா கவிகள் எழுததான் செஞ்சிருக்கா. அப்புறம் அண்ணா அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறார், இது மாதிரி ஆப்ரஹாமிக் ஃபேத்ஸில் முடியுமா, நீ ஜீசஸோட பக்தன்னு சொன்னா இந்த மாதிரி ஜீசஸை பற்றி ஒரு தோஷம் கூட சொல்லறதுக்கு அவ தயங்குவா. அப்போ அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்த இந்த ஹிந்து கல்ச்சருக்கு இந்த தேவ்தத் பட்நாயக், ஆமிஷ் திரிபாட்டிலாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, இந்த ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் பிலீஃப்ஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இவாளெல்லாம் யாருன்னு நம்ம கேள்வி கேட்கணும். இவ்வளோ நமக்கு ஃப்ரீடம் இருக்கிற போது இந்த பக்தியோடு இருக்கிற ஃப்ரீடம் வேற, அவ யூஸ் பண்ற ஒரு டேர்ம், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது மேட்ரே இல்லை. அண்ணா எப்படி சொன்னார், ஃபெமினிசமோ விமென்ஸ் ரைட்ஸோ அவளுக்கு விஷயம் இல்லை, ராவணனை பெருசா காமிக்கணும். அது மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது விஷயம் கிடையாது, ராமாயணமும் ராமதரம் உடைக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, என்னெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானங்கள் வந்திருக்கோ அதெல்லாம் வால்மீகியா பேஸ்டாக இருக்கு. ஸோ இதை திரும்பி என்ன போகிறதுனா பெரியவாள்லாம் எதை சோர்ஸாக எடுத்துட்டு கோட் பண்ணியிருக்காளோ அதுதான் பிரதானமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரூஃப்ஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா ரீஜனல் ராமாயணம்ஸ் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய வால்மீகியை எந்த காலத்துலையும் ரிப்ளேஸ் பண்ணதில்லை. ஒரு காலம் அதெல்லாம் இருந்தாலும் வேற விவக்ஷையா இருந்தாலும் வால்மீகிட்ட இருக்கிற பக்தி தான் அதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கே தவிர்த்து வால்மீகியை உடைச்சிட்டு என்ன வேணா எழுதலாம்னு யாருமே இது வரைக்கும் யோசிக்கலை அப்படிங்கிறது விஷயம். இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் பார்த்தோம் என்ன யூஸ் பண்ணுறான்னு. இதுக்கு பின்னாடி என்ன இஷ்யூ இருக்குது, ஏன் நம்ம சொசைட்டி இந்த மாதிரி ராமாயணங்களை இவ்வளோ பாப்புலராக ஆக விட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், ஏன் இதெல்லாம் அப்பீலிங்காக இருக்குது யங்ஸ்டர்ஸ்க்கு, ஏன் டீனேஜர்ஸ் இந்த மாதிரி அண்ணா சொன்னா ஒவ்வொரு ஆத்துலேயும் இந்த புக்ஸ் இருக்குது, அப்படி என்ன இருக்குது? வெறும் ஒரு படத்தில் வேணால் பெரியவா திருப்தி ஆகலாம், ஆனால் பசங்க வந்து வெறும் கவர்னால திருப்தி ஆட மாட்டா. அந்த புக்ஸில் ஏதோ விஷயங்கள் இருக்குது, இல்லை அவள்கிட்ட ஏதோ ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன், டீப் கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப கரண்டான ஒரு இஷ்யூ. ஸோ 3 இஷ்யூஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன் இது விஷயத்துக்கு பின்னாடி. ஃபஸ்ட்டு வந்து கிரே ஸ்பேசிங் பற்றி சொன்னேன், தர்ம அதர்மத்தை உடைக்கிறது. அதில் வந்து என்டைட்டில்ட் கிரே ஸ்பேசிங் அப்படின்னா, நான் ஒரு விக்டிம், நான் கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டங்களை புரியா மாதிரி எனக்கு ஒரு கான்டென்ட் வேணும். நான் வந்து என்னோட துக்கம் தான் இருக்கிறதுலே பெருசு, அண்ட் அது நீ வந்து என்னோட ஆசை தார்மிகான்லாம் கேட்கக்கூடாது. என்னோட ரைட்ஸ் என்னோட பிலீஃப்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதான் என்டைட்டில் கிரே ஸ்பேசிங். அந்த ஒரு விக்டிம் மென்டாலிட்டி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட போர்ட்ரே பண்ணார். சூர்பனகாட்டை வந்து அந்த விக்டிம் மென்டாலிட்டியை போடுறார். வனதேவதையாக இருக்காளோ அவள்கிட்ட அநியாயம் நடத்துங்கிறதுலாம் விக்டிம் மென்டாலிட்டி. இது வந்து பசங்களுக்கு அப்பீலிங்காக இருக்குது. செகண்ட் வந்து ப்ரெஜுடிஸ் அகேன்ஸ்ட் ட்ரெடிஷன். ஸோ ட்ரெடிஷன்னாலே ஒப்ரெசிவாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகுது. ஒரு பக்கம் பசங்களுக்கு அந்த விக்டிம் மென்டாலிட்டி பிடிச்சிருக்கு, அந்த ஒரு கிரே ஸ்பேஸ், அதாவது நான் எப்படி வேணா இருக்கலாம். இப்போ வந்து நீ தர்மம் அதர்மம்னு 2 கான்செப்ட் கொண்டு வந்துட்டா ஏதோ கற்றுக்கிறதுக்கு இருக்கும், நம்மள்ட்ட இருக்கிற தோஷத்தை நம்ம நீக்கணும், நல்லவராக ஆகணும் அப்படிங்கிற 2 கான்செப்ட்ஸ் வந்துடும்.
அதை உடைச்சாச்சுன்னா நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்டும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிடும். அதே சமயத்தில் ட்ரெடிஷன் வந்து இப்படி ஒன்று ப்ரெஸ் பண்ணும், சிலதெல்லாம் தர்மம்னு எழுதி வச்சிருக்கா, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் புரியும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஜடிஸை ஃபார்ம் பண்ணி என்ன விஷயம் இருக்குது. வால்மீகி ராமாயணம் தொடர்ந்து கூட பார்த்துருக்க மாட்டா, அதுக்குள்ளே இது ஒப்ரெசிவாக இருக்கும், ஃபீமேல்ஸாக அடக்கிறதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, என்ன ஒரு ஓப்பன்னஸ் வந்து அமிஷ் திரிபாட்டி இவெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாலோ அது ட்ரெடிஷனில் அவள் அப்ளை பண்ண மாட்டாள். தேர்ட் வந்து டெப்த் பிளேகேஷன். எப்போ நீ வந்து கிரே ஸ்பேஸாக ஆக்கிட்டோ ட்ரெடிஷனெல்லாம் உடைக்கிறையோ நேச்சுரலாக யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு டெப்த்து அவள் ஃபீல் பண்ணுவாள். அதாவது நம்மள்கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஃபீலிங். நீங்கள் பேசி பார்த்தா பார்க்கலாம், நிறைய பசங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெப்த்தை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீப் கான்டென்ட்னா என்ன, மிஸ்டிஃபை பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுறது. அதுக்கு நான் ஒரு கோட் எடுக்கிறேன் தேவ்தத்தோடு. It is not about making the world a peaceful place. It is about being at peace with the world. இது பர்ஃபெக்டாக தேவ்தத்தோட டெக்னிக்ஸை சிம்பிளைஸ் பண்ணுறது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இட்ஸ் அபவுட் பீங் அட் பீஸ் வித் த வேர்ல்டு அப்படிங்கிறதுல நம்ம ஹாப்பி ஆகிடுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் த வேர்ல்டு அ பீஸ்ஃபுல் பிளேஸ். ஸோ இது சைமல்டேனியஸ்லி 3 விஷயத்தை கொண்டு வருது. ஒன்று ட்ரெடிஷனை உடைக்கிறது, ரெண்டாவது வந்து என்டைட்டில்டாக இருக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் த வேர்ல்டு பீஸ்ஃபுல் பிளேஸ் தான், நீ செல்ஃபிஷாக இரு, மற்றது இதுதான் விஷயம் இல்லை, நீ பீஸாக இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. தேர்டு வந்து அந்த ஒரு டெப்த், அதாவது மற்ற பேர் ஹெல்ப் பண்ணி நம்ம வேர்ல்டை பீஸ்ஃபுல் ஆக்கணுங்கிறது விட்டுட்டு நீ உன்னோட பார்வையில் நீ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸை கொண்டு வருது. இது வந்து அந்த கிட்ஸோட வந்து அந்த நீட் ஃபார் டெப்த், அந்த ஒரு பிரெவிட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போல்லாம் போய்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா டீப் அப்படிங்கிற ஒரு கார்பில் வந்து இந்த மாதிரி போய்ட்ரிலாம் நிறைய பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரூபி கௌர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸ் போய்ட் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கா சோஷியல் மீடியாவில். அவள் என்ன மாதிரி கவிதைலாம் எழுதுறான்னு பார்த்தோன்னா அப்படியே தேவ்தத்தோட ஸ்டைலில் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள், த டே யூ ஹாவ் எவ்ரி திங், ஐ ஹோப் யூ ரிமெம்பர் வென் யூ ஹேட் நத்திங். அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோங்கிறது யங்ஸ்டர்ஸ்ட்டு கேட்டால் தான் புரியும். they'll be happy with this. இந்த லைன்ஸை படித்தானா ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது, இவன் ஏதோ டீப்பாக ரொம்ப பெரிய விஷயத்த சுலபமாக பேசுகிறா அப்படிங்கிறது தோணும். அதோட கான்டென்ட்டை பார்த்தானா ஒன்றுமே இருக்காது, ஜீரோ. அது மாதிரி தான் தேவ்தத்தோட விஷயம். இந்த கோட்டை பாருங்க, இதில் என்ன விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, ஃப்ளாஷியாக இருக்கும், மிஸ்டிக்கலாக இருக்கும். அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்து அந்த டெப்த்தை ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு முழுசாக ராமாயணத்தை இந்த ஸ்டைலில் கொண்டு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அப்பீலிங். அதனால தான் எல்லாரும் இந்த மாதிரி புக்ஸ்ட்டை அட்ராக்ட் ஆறா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனால என்ன, சரி இப்படி தான் ஆகும், காலத்தில் எல்லாம் மாறிடும், இந்த மாதிரி சரி முதல்ல ட்ரெடிஷ்னலாக இருந்தது, இப்போ இந்த மாதிரி ராமாயணம் இருக்குது, ஸோ வாட், எல்லாம் ஒரு கதை தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ வாட்னா அவர் சொன்னார், கிருஷ்ணாஜி சொன்னார், அண்ணா ஒரு ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, இந்தியாவை யுனைட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸில் ராமர் ஒருத்தர் பிரதானமாக இருக்கார். அந்த பிரதானமாக இருக்கக்கூடிய ராமரை நம்ம பிரதானமாக ஏன் வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அண்ட் இதில் என்ன விஷயம்னா, நம்ம யாரை ஹீரோவாக வச்சுட்டு இருக்கோமோ அவர் ஒரு அயோக்கியனோ ஒரு காங்கரோ இல்லை ஃபாரின் கிங்னு அவன் சொன்னான், அது டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன். ராமர்கிட்ட இந்த மாதிரி சத்தியம்லாம் இல்லை, அதையும் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ராமர் இந்த மாதிரி ஒரு வியக்தி இல்லை, தர்மத்துக்கு இது வரைக்கும் வந்த வியக்திகளில் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ராமரை நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸாக வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன், எல்லாரும் இது வரைக்கும் ப்ராப்ளம்ஸை சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடியனுக்கு 2 தோணித்து. ஒன்று வந்து அண்ணா நிறைய பேசக்கூடிய விஷயம் சனாத்தனிக் இனிஷியேஷன் அப்படிங்கிறது. என்னன்னா குழந்தையில சனாத்தன தர்மம்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது இப்போ பார்த்தோம், அவள் வந்து இந்த டீப் கான்டென்ட்ல அவள் சாட்டிஸ்ஃபை ஆறா அப்படிங்கிறது. ஏன்னா ரியல் டெப்த்தாக அது அவள் பார்த்ததே இல்லை. அந்த இனிஷியேஷன் இருந்தால் தான் சனாத்தனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரியும். அண்ணா சொல்கிறா இல்லையா, வெள்ளக்காராக்கு இது வரைக்கும் புரியாத ஒரு விஷயம்னா அது சனாத்தன தர்மம் தான். ஏன்னா அந்த இனிஷியேஷன் வேணும், அதில் ஒரு பழக்கம் இருந்து அந்த விஷயங்கள் அது எப்படி வரும்னா பெரியவா காமிச்சு கொடுத்தாதான். ஸோ இங்கே தான் பேரண்ட்ஸோட டியூட்டி வருது, சனாத்தனிக் இனிஷியேஷன்.
செகண்ட் பார்த்தோம்னா டைரக்ட் எக்ஸ்போஷர் அண்ட் என்கேஜ்மெண்ட் வித் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம். இது ஒரு எப்படி ராமாயணத்தில் வந்து அவாவா பாக்யம் அவாவா உபாசிக்கிறாங்கிற ஒரு தியரி இருக்கு. ஒத்தர் பண்ற தர்மத்தினால மற்ற பேரும் அதுல ஒரு ஷேர் இருக்கு. பத்னிக்கு வந்து பர்த்தாவோட தர்மத்துல ஒரு ஷேர் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி இந்த ரெண்டு தியரி சைமல்டேனியஸா எக்ஸிஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி சானாஜி சொன்ன அந்த சில்பத்துல இருக்க வேண்டாததை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறத பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்லி வெளியில இருக்கிறதுலாம் ஷெட் ஆகும். அதனால ஒரிஜினல் வால்மீகி ராமாயணமா ஒவ்வொரு குழந்தையும் படிக்கணும். அந்த ப்ரெஜுடிஸ் எப்படி போகும் சனாதனிக் இனிஷியேஷனால அந்த இனிஷியேஷன் இருந்துட்டுனா அவ்வா சம்ஸ்கிருதம் படிச்சு அவாவா அந்த குழந்தைகள் வந்து வால்மீகி ராமாயணம் படிச்சு இருக்கிற விஷயங்களை அவாவா ஆக்சஸ் பண்ணா குழந்தைகள் வந்து அந்த ஃபீல் வரும். டீனேஜர்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம யாரோ ஒருத்தர் சொல்றா அதோ சொல்றா கேட்டுன்னு இருக்கோங்கிறத ஒரு ஃபீலிங்கு போயிட்டு நம்ம தனியாகவே இந்த ஒரு டெக்ஸ்டை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணித்து. ஸோ அண்ணாவோட லாஸ்ட் பேராகிராஃப் இந்த வால்யூமோட நான் முடிக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் when we go with our children to worship Sita or Rama or Hanuman in our temples. How will it be if we see the Devdutt version of them? ராமர சீதையெல்லாம் கோவிலுக்கு போகும்போது தேவ்தத் காமிக்கிற வெர்ஷன்ஸை பார்த்தா எப்படி இருக்கும்? Is this what we're going to give our children? In the same land where Rama is a national hero, நேஷனல் காட், வெறும் ஒரு ஹீரோ இல்லை, அவர் ஒரு தெய்வம். அந்த தெய்வங்கிற ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆர் வி கிவிங் வே ஃபார் ஆர் சக்சஷன்ஸ் டு see him as a villain? இந்த மாதிரி ஒரு ராமரை வில்லனா பார்க்க வைக்க போறோமா குழந்தையில? நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணா இப்படிதான் அவ பார்க்க போறா. நம்ம இப்பவே ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு நேஷனல் லிங்கை நம்ம உடைக்க போறோம். பை ஷாட்டரிங் திஸ் நேஷனல் லிங்க் are we betraying our own country? நம்ம நேஷனுக்கே நம்ம துரோகம் பண்றோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிற ஒரே ஒரு ஸ்லோகமோட முடிக்கிறேன். அயோத்தியா காண்டத்தில் ஜனங்கள் சொல்கிற ஸ்லோகம், இஹைவ நிதனம் யாமஹா மகாபிரஸ்தானமேவா ராமேன ரஹிதானாம் ஹி கிமர்த்தம் ஜீவிதம் ஹினஹா. இப்போவே நாங்கள் மிருத்யு அடைஞ்சிரும். அந்த பாட்டில் தான் நம்ம மகாபிரஸ்தானமேவ ஹி அப்படிதான் நம்மலாம் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா அந்த உண்மையான ராமர் இல்லாமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சீதாராம். ராமரோட பிளேம் அதில் ஒரு தோஷம் இருக்கிறதா அவரே ஏன் சொல்லணும் ஆஸ் எ ராமா டிகோட்டியாக இருக்கும் பட்சத்தில்? சின்ன டவுட். எனக்கு என்ன தோணுறதுன்னா ராமரோட பக்தியே ஒரு தனி பக்தியாக இருக்குது. எப்படின்னா ராமரோட ஸ்வபாவம் எப்படின்னா சாரித்திரமேவ வியாக்கியாத்தின்னு நான் சொன்னேன். அந்த ஒரு நடத்தினால தான் நம்ம அந்த பிரபுட்ட அவ்வளோ பக்தி வச்சுருக்கோம். அந்த ஒரு பட்சத்தில் அவர் அந்த லெவலுக்கு அவர் அந்த தர்மத்தில் இருக்கிற போது நேச்சுரலாக அவர்கிட்ட இருந்து அந்த பக்தியை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற போது அட்லீஸ்ட் நமக்கு அதில் ஒரு 5% வரும். நம்மளோட ஒரு இக்னரன்ஸ்னால கூட இல்லை சம்டைம்ஸ் என்ன சொல்கிறதுனா ஒரு முழுசாக ராமரை புரிஞ்சிக்காத ஒரு தன்மைனால நமக்கு ஒரு ஸ்வேகத்தில் ராமர்கிட்ட இருக்கிற அந்த தர்மத்தை பார்த்து இப்பேற்பட்ட ஒரு பிரபு இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற ஒரு பாவம் வந்து நேச்சுரலாக தோணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனால நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் அப்ளை பண்ணுமான்னு நான் தெரியலை. இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நமக்கு சொல்ல எப்படி சொன்னேன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஹிந்து கல்ச்சரில் வைட்டலாக இருக்குங்கிறது. அதுவும் விசேஷமாக ராமரோட பக்தியில் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா அவர் தர்மம் தான் பேசும். அவரை விட அவர்கிட்ட இருக்கிற தர்மத்துக்காக தான் ராமர்கிட்ட இருக்கும். ஒரு ரொம்ப சட்டிலான அந்த டிஃப்ரென்ஸ். ராமரை தாண்டி ராமர்கிட்ட இருக்கிற தர்மத்தினால அவர்கிட்ட பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு பக்தினால அவரோட கேரக்டரில் ஒரு டவுட் வரலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணித்து. ஸ்ரீராமர் வாலியை வதம் பண்ணார். ஏன் வதம் பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி காலையில் சொன்னேன், ராவணங்கிட்ட இருந்த குற்றம் அப்படிங்கிறது ப்ராபப்ளி இன்றைக்கி உள்ள கான்ஸ்டியூஷன் பிரகாரம் த கிரேட்டஸ்ட் க்ரைம் அப்படின்னு. ஒரு பொண்ணை அவளோட விருப்பமே இல்லாமல்
வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லாமல் எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு அங்கேருந்து வற்புறுத்தி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் அசோகவனத்தில் வச்சு கோரமான அரக்கிகளை வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான் 10 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய க்ரைம். டிராஃபிக்கிங்லேயும் ரொம்ப பெரிய கைண்ட் ஆஃப் டிராஃபிக்கிங் ராவணம் பண்ணது. டிராஃபிக்கிங்கிறது பெரிய க்ரைம். இன்னும் சொல்ல போனோன்னா இவன் பண்ணது, வாலி பண்ணது அதை விட பெரிய க்ரைம். ருமாவனிடத்தில் அவன் எப்படி நடந்துட்டான் அப்படிங்கிறது அந்த க்ரைம்காக ராமச்சந்திர பிரபு கொடுத்த தண்டனை அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். பிராத்திரு பாரியாவமரசேஸ்மின்னு தண்டோயம் பிரதிபாதித்தா. ராவண விஷயமா அவனுக்கு மன்னிப்பு கேட்க கூட சான்ஸ் கொடுத்தார். அந்த சான்ஸு கூட விட்டு வைக்கலை வாலி விஷயமா. என்ன ராவணம் பண்ணதை விட பெரிய க்ரைமாக வாலியோட க்ரைமை ராமர் பார்த்துருக்கார். அதனால அவருக்கு மன்னிப்பு கேட்க வைக்கணும்லாம் அவர் நினச்சி பார்க்கல. இன்ஃபேக்ட் ஏன் மறைஞ்சு நின்று அடித்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பல பேர்கள் பலவிதமாக பதில் சொல்லும் பொழுது மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிற மத்வாச்சாரியாளுடைய டெக்ஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமச்சந்திர பிரபு எழுத்தாப்பில் வந்து நின்று இருந்தார்னா வாலி மன்னிப்பு கேட்க வந்திருந்தான்னா மன்னிக்கிற மாதிரி ஆயிடுமேன்னு தயங்கியே மறைஞ்சிருந்து அடித்தார் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான பதில். மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு ஸ்பேஸ் விடலை. அதுலேயும் இன்னொரு விஷயம் வாலி விஷயமா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு வால்மீகி ராமாயணத்தில். இந்த காரியம் இவன் மட்டும் பண்ணலையாம், பின்ன என்னென்னா அபாரியாச்ச சபாரியாச்ச சந்தி தத்திர வனோகசா என்னது லுப்தேபியா விப்ரயுக்தேபியா தேபியோன ஸ்துமுலம் பயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் என்ன தெரிய வருதுன்னு, வாலி இஸ் எ கேங்ஸ்டர். அந்த கேங்கில் இருக்கிறவா எல்லாருமே இந்த காரியத்தை பண்ணிட்டு இருந்ததை ப்ரமோட் பண்ண ஆளு வாலி அப்படின்னு. அதனால அவருக்கு அந்த வாலிக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் அப்படிங்கிறது ராமர் கொடுத்த தீர்மானம். இது ரொம்ப கிளியரான விஷயம். இதில் எந்த தப்பும் கிடையாது. ராமர் வாலியை வதம் பண்ணது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இவ்வளோ டீப்பராக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலை, இந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா ராமர் பண்ணது தப்போ அப்படின்னு தோணும். அந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பவபூதிக்கு இல்லாததுனால இது தோஷமோ அப்படின்னு நினச்சார். அதை எக்ஸ்பிரஸும் பண்ணார். ஆனால் அவர் ராம பக்தருங்கிறதும் உண்மை. ஏன் பவபூதி வரைக்கும் போவானே, நம்ம காலத்திலேயே பிரில்லியண்ட்டான வைஸ் மேனாக இருக்கக்கூடிய ராஜாஜி கூட வாலிவதத்தில் நீதி குறைவு இருக்கிறது அப்படின்னு தான் பேசியிருக்கார். அவரோட ராம பக்தியும் உண்மை, அவர் இப்படி பேசினதும் உண்மை. அவர் வந்து ராமர்கிட்ட பக்தி இல்லாதவர்னு சொல்ல முடியுமா? ராஜாஜி ஒரு தேவதத் பட்நாயக்கா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ராமரிடத்தில் ஈடுபாடு உடையவர் தான் ராஜாஜி. அந்த நாள்லாம் சில பேர், எல்லாரையும் சொல்லலை, பல பேர்கள் ராஜாஜியோட சக்கரவர்த்தி திருமகனை கொண்டாட தான் கொண்டாடினார். சில பேர்கள் எங்காதலையே நான் கேட்டிருக்கேன், அது என்ன பெரிய சக்கரவர்த்தி திருமகன், ராஜாஜி என்ன எழுதி கிழிச்சு விட்டார், நம்ம ராமச்சந்திர பிரபு வாலிவதம் பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னவாள்லாம் உண்டு, அப்படின்னு சொன்னவாள்லாம் உண்டு. அவ்வளோ பெரிய கிரந்தம் சக்கரவர்த்தி திருமகனில் மெட்டிகுலஸாக வால்மீகியை ஃபாலோ பண்ண கிரந்தத்தில் ஏதோ 2 பேராகிராஃபில் வாலிவதம் தப்புன்னு சொல்லிட்டதுனால அந்த கிரந்தத்தை ஒதுக்கின லெவலுக்கு போனான்னா இதெல்லாம் எந்த மூளை, இதெல்லாம் நம்ம எப்படி சைலண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு புரியல. இங்கே தேவதத் பட்நாயக்கலாம் ராஜாஜியை ஒதுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ரொம்ப அருமையான புஸ்தகம் சக்கரவர்த்தி திருமகன். அவருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்குது. இங்கிலீஷில் தேவதத்துக்குனே ராஜாஜியோட ராமாயணம் இருக்குது. இதே தான் சக்கரவர்த்தி திருமகனுடைய இங்கிலீஷ், அதுவும் அவரே தான் பண்ணார்னு நினைக்கிறேன். பவான்ஸ் ஜேர்னல் பப்ளிகேஷன். ரொம்ப அருமையான நூல், அருமையான புஸ்தகம். அவருக்கு ரைட்ஸ் உண்டு. வாலிவதத்தை வந்து அவர் வந்து அதில் நீதி குறைவு இருக்குது தான் அவரோட வார்த்தை. அதில் நீதி குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லவோ, அல்லது பின்னாடி இந்த கர்ப்பவதி சீதா பரித்தியாகத்தை பற்றி கூட 4 வார்த்தை எழுதியிருக்கார், அது மாதிரி எழுதவோ என்ன பண்ணுவார் பாவம். அவருக்கு அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது தெளிவாகலை. அவருக்கு அது அவரோட மனசு, அவர் தெளிவாகலை. ஹீ ஹாஸ் எவ்ரி ரைட் வித் ஹிஸ் மைண்ட், அவ்வளோதான். அண்ட் ஹீ ஹாஸ் தட் வாய்ஸ். திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதில் அவருக்கு எழுதுறதுக்கு ரைட்ஸ் உண்டு. எனக்கு நான் தெளிவாயிட்டேன், வாலிவதம் பண்ணது ரைட்டு தான் அப்படிங்கிறதுல என் மைண்டு, ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு கெட் தட் தெளிவு, தட் கிளாரிட்டி. என்ன என் மைண்டு அது கிளாரிட்டியாக இருக்குது, அவர் மைண்டு தெளிவாகலை, அது அவரோட, அவருக்கு அதுக்கு ரைட்ஸ் உண்டு. அதை பற்றி அவர் பேசட்டும், இதை பற்றி நான் பேசட்டும், அது வேற விஷயம் அது. ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்னா, அவர் ராம பக்தியெலாம் இல்லாதவர், அது ராஜாஜிக்கு பக்தியே கிடையாது, ராஜாஜிங்கிறவன் ஒரு நாஸ்திகன் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன அவருக்கு ஏதோ அந்த இடம் புரியல, அவ்வளோதான்.
அந்த இடம் புரியல, அவ்வளோதான். அதனால அவருக்கு பக்தி இல்லை அப்படின்னு தள்ளிட முடியாது. ஆனாலப்பட்ட ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி அப்படி தான் சொல்லியிருக்காரு, சில்வர் டங் ரைட் ஆனபிள் ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி. அதனால ராமர் பண்ணது தப்புன்னு நம்ம எடுத்துக்கல. அவா பக்தாள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பின்ன என்னென்ன பாவம் அவளுக்கு புரிஞ்சதை சொல்லியிருக்கா அப்படின்னு தான் பவபூதியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையுமே எடுத்துக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் அப்படி இங்கே எக்ஸாம்பிள் ஏன் பவபூதியை காட்டினேன் அப்படின்னா, இந்த வாலிபதத்த தோஷம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு, அது மாதிரி ரொம்ப காலமாகவே, ரொம்ப வருடங்கள் முன்னாடியே இந்த ஃபோல்டுலேயே, அதாவது ராமபக்தாங்கிற ஃபோல்டுலேயே பொதுவாக பார்த்தேன்ல, ராமரிடத்துல இது பண்ணியிருக்க வேண்டாம், அது பண்ணியிருக்க வேண்டாம்னு காட்டுறவா இருக்கவும் இருந்திருக்கா. அதுக்கு இடமும் கொடுத்துருக்கு இந்த நேஷன், இந்த தேசம், இந்த கல்ச்சர். இன்னைக்கும் அந்த பவபூதி மேல மதிப்பு வச்சுட்டு தான் இருக்கும், அவரிடத்துல ஒரு மதிப்பு வச்சுன்னு தான் இருக்கும். அது இடமும் கொடுத்துருக்கு இந்த நேஷன். அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கே இடம் இல்லைங்கிறது இல்லை, பட் மெலிஷியஸ் இன்டென்ஷனோட எங்கேயோ பைசாவை வாங்கிட்டு வெல் ஃபண்டடா எப்படியோ புட் டவுன் பண்ணணும்னு 4 ரவுடிகளாக வந்து உட்காந்துட்டு இந்த ராமாயணத்தை எடுத்துட்டு இஷ்டத்துக்கு, இந்த ஸ்கூல்லலாம் லாஸ்ட் பெஞ்ச் ரவுடிஸ்ன்னு இருப்பாள், அதுகள்லாம் இந்த ஃபஸ்ட்டு பெஞ்ச் பசங்கள்லாம் எதையாவது இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிகிட்டே இருக்கும். லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கோம் எல்லாரும் ரவுடிலாம் கிடையாது, நானே லாஸ்ட் பெஞ்ச் தான். எங்கள் கிளாஸில் ஹைட் பிரகாரம் கோத்தி வைப்பேன். ஒரு பேச்சுக்காக சொன்னேன் லாஸ்ட் பெஞ்ச் ரவுடிஸ்னு. எகைன் ப்ரொஜடிஸ் ஆகிடக்கூடாது, நானே என்னை திருத்திக்கிறேன். சரி, ரவுடிஸ்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸில் ஒரு 4 ரவுடி இருப்பான், ஃபஸ்ட் பெஞ்சிலையோ லாஸ்ட் பெஞ்சிலையோ மத்தியிலையோ எங்கேயோ ரவுடி இருப்பான். அவன் வந்து இருக்கிற படிக்கிற பசங்கள்லாம் வம்புக்கு இழுத்துட்டு இருப்பான். பார்த்தேல, கண்ணாபின்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு அது மாதிரிலாம். அது மாதிரியாக ஒரு ரவுடித்தனமாக ராமாயணத்துக்குள்ளே நுழைஞ்சு இங்கே வந்து கோலை என்னன்னா, ராமாயணத்தை புட் டவுன் பண்ணோம், ராமாயணத்தை ராமர், அதான் சொன்னேனே, ராமர் எழுந்துன தப்பு, நின்னா தப்பு, உட்காந்தா தப்பு அப்படின்னு போட்டு அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை டியர் பண்ணணும், அதை கிழிச்செறிஞ்சு விடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் டைரக்டாகவும் வராமல், டைரக்டாக வர கேங்கு ஒன்று பெருசாக இருக்குது, இன்டைரக்டாக வந்து நான் ராமாயணத்துக்கு சர்வீஸ் பண்ணுறேன், நானும் வந்து ராமாயணத்துக்கு சர்வீஸ் பண்ணுறவன் தான், நானும் ஒரு கைண்ட் ஆஃப் ராமபக்தன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இவர்கள் பண்ணுற விஷமம் பவபூதிகிட்டையோ ராஜாஜிகிட்டையோ கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்.